அதுகிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் இருக்கு. கூடு கட்டும். எது கூடு கட்டும். கூடுனா எப்படின்னா முட்டை போடுறதுக்கு அதுகிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய இலை தலைகள், காஞ்ச சருகுகள், இது எல்லாத்தையும் வந்து சுத்தி 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 குப்பமா சேர்த்திட்டு இருக்கும். மரத்துக்கு கீழே அப்படியே வளைச்சு வளைச்சு சேர்த்து ஒரு பெரிய முகடு மாதிரி கட்டிடும். அந்த முகடுக்கு உள்ளதான் வந்து அது முட்டையை போடும். புரியுதுங்களா? இது ஏன் அப்படி போடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இலைகள் எல்லாம் வந்து டீகம்போஸ் ஆகும்ல, அந்த டீகம்போஸ் ஆகும்போது அது வந்து ஹீட் ஜெனரேட் பண்ணும் அந்த முட்டைக்கு. ஏன்னா கோல்டு கிரீச்சர்ல. அப்ப அந்த முட்டைகள் வந்து கொஞ்சம் ஒரு வெப்பம் இருக்கணும். அந்த வெப்பத்தை வந்து எப்படி தக்க வைக்கிறது அப்படின்னா, இந்த இலைகள் வந்து டீகம்போஸ் ஆக என்ன ஆகும்னா, அது ஒரு ஹீட்டை மைன்யூட்டா ஜெனரேட் பண்ணும். அந்த ஹீட் வந்து அந்த முட்டைகளுக்கு குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் அது பாதுகாப்பா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு பெரிய டூம் போட்டுட்டு அந்த டூம் மேல அப்படி இப்படி உட்காந்துருப்பாப்ல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து ராஜநாகத்துடைய பிரீடிங் இது. மற்ற நாகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கரையான் பொட்டெடுக்க கருநாகம் பூந்த கதைங்கிற மாதிரி நாகப்பாம்புகள் எப்பவுமே பொந்துகள்